நாம இன்னைக்கு கும்பகோணம் கடப்பை தான் பண்ண போறோம். கடப்பை பண்ணதுக்கு குக்கர்ல அரைக்கப்பழக்கு பாசிப்பருப்பு சேர்த்து கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இது கூட 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட அரைக்கப்பழக்கு தண்ணி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு இறக்கி மசிச்சு தனியா எடுத்து வச்சலாம். மிக்ஸில 2 தூள் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட வேக வச்ச பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அரைக்கப்பழக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை கழுவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரைக்கப்பழக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான கும்பகோணம் கடப்பா ரெடி. இந்த கும்பகோணம் கடப்பாவை இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.